வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு காணப்படுது. நம்மளுக்கு கடந்த 2 நாட்கள் 5600, இந்த ஜூன் மாதத்தில் முழுதாக அரை மாதம் கூட முடியல, அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9040 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க, மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 260 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 260, 8 கிராம் 2080 காணப்பட்டது. விலை மாற்றம் இல்லாமல் அது 2080 ரூபாயாக நீடிக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 30,000 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இந்த 30,000 வீழ்ச்சியானது மேலும் தொடரவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே வேளை 24K தங்கத்தோட விலை 1 கிராம் 15,055 காணப்பட்டது. 327 ரூபாய் அப்படிங்கிற பெரும் வீழ்ச்சியோட 14,728 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தாறுமாறாகவும் பயங்கரமாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 2,616 ரூபாய் சரிவோட 1,20,440 காணப்பட்டது. 1,17,824 ரூபாயாக காணப்படுது. இந்த மாதத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா 9,856 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு காணப்படுது தங்கத்தோட விலை. இதே வேளை 22K தங்கத்தோட விலை 1 கிராம் 13,800 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 300 ரூபாய் விலை சரிவோட 13,500 ரூபாயாக காணப்படுது. இதே வேளை சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு 1,10,400 காணப்பட்டது. 2,400 ரூபாய் விலை சரிவோட 1,08,000 அப்படிங்கிற பயங்கர வீழ்ச்சியில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தாறுமாறாகவும் பயங்கரமாகவும் வீழ்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை 9,040 ரூபாய் வீழ்ச்சியில் காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 10,000, 12,000 அப்படிங்கிற ரேஞ்சை இந்த மாதத்தில் ஒட்டுமொத்தமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000, 1500, சரிவுன்னு பார்க்குறப்ப 8,000, 9,000 வரை அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது. இந்த சரிவுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே விரிவாக பார்ப்போம். உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது இருக்க ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இது எந்த நேரத்திலையும் $4,000 கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்க, அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கத்தோட விலை இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இருந்தே சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 13% சரிவில் காணப்படுது. இந்த சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்கிற இந்திய பங்குச்சந்தையானது 73,000 புள்ளிகள் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. 73,700, 800 புள்ளிகளில் காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெகு நாட்களுக்கு பிறகு 74,000 கீழே சரிஞ்சிருக்கு. இதை நிறைய முதலீட்டாளர்கள் வாய்ப்பாக பார்த்து முதலீடுகள் செய்கிறாங்க. இதுவும் பார்த்தோம்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக இருக்க வேலை அமெரிக்க டாலரின் மதிப்பு அது தொடர்ச்சியாக 95 ரூபாய் 50 பைசாவுக்கு மேலேயே நீடிக்கிற வேலை. அதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை. இருந்தாலும் தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தை விட மிக மிக அதிகமாக இருக்க போது வெள்ளியை விட